guys, கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருச்சு. இதான் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே நாரெடி தான் சாங் பரவா மாதிரியும் இல்ல ஒரு அரபிக் கூத்து மாதிரியும் இந்த சாங் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல. அதுக்கு யுவன் போட்ட பிஜிஎமா, யுவன் போட்ட மியூசிக் தான் அதுக்கு காரணமா என்னன்னே தெரியல. விஜய் சாங் என்ன சாங் ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் ஆன அடுத்த 1 மணி நேரத்திலே 1 மில்லியன் லைக் வரும். ஆனா இந்த வீடியோக்கு வந்து அந்த அளவுக்கு வரல. ஏன் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு? இருந்தாலும் இதுல அவரோட அரசியல் வரிகளை புகுத்தி விளையாடி இருக்காரு. அதை வந்து இப்ப நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம். ரொம்ப டீப்பா டெப்தா போய் அவர் என்னென்ன இந்த லிரிக் வரியா சொல்ல வந்திருக்காரு. அவர் பாடின பாட்டாச்சே, நம்ம சும்மா விடுவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவர் என்னென்ன சொல்லியிருக்கான்றத டீப்பா பார்க்கலாம். பாட்டோட ஃபர்ஸ்ட் வரி, பார்ட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா அதிரடி கலப்பட்டுமா, நான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கட்டுமா அதிரடியா நான் இறங்கவா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா தெல்ல தெளிவா நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வர போற லிரிக்ஸ் எல்லாம் இன்னும் நம்மள ஆட வைக்கும். அந்த கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, மதுரையில சீக்கிரமே மாநாடு நடக்க போது, எல்லாரும் ரெடியா இருந்துக்குங்க. ஒரே நிமிஷம், என்ன சொன்ன? கேம்பெயினா? இல்ல ஷாம்பெயின் தான் சொன்னேன் அப்படின்னு அதை அப்படியே உல்டாவா மாத்தி போட்டாப்ல. அடுத்த வரி, இந்த பாட்டு வந்து ஒரு பார்ட்டில நடக்கிற மாதிரி இருக்கு. இதுல அடுத்த வரி என்னன்னா, குடிமகன் தான் ஏன் கூட்டணி, கடைசி வரை என்னை விட்டு போக மாட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது குடிமகன் இதுல வந்து 2 விஷயத்த சொல்றாங்க. இந்த குடிமகனையும் சொல்றாங்க, நம்ம நாட்டுல இன்னொரு குடிமகனும் இருக்காங்க, நம்ம நாட்டோட குடிமகன். அவங்க இந்த பார்ட்டியில கடைசி வரை போக மாட்டேனே அப்படின்ற மாதிரி லிரிக்க வந்து தெரிய விட்டுருக்காங்க. சத்தம் பார்க்காம விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, நீ விசில் போட்டுக்கிட்டே இரு. அடுத்து 2026 எலெக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இன்னும் ஒரு வாரத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் மாட்டா நம்ம பயிலும் சும்மா இருக்க மாட்டாங்க. நல்ல வேலை இந்த எலெக்ஷன்ல அவர் வரலன்னு சொல்லிட்டாரு. இதே 2026 வர்றதுக்கு முன்னாடி நான் இதுல வந்தேன்னா என்னென்ன ஆயிருக்குமோ. வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 வருஷம் தான், இல்ல 1.5 வருஷம் தான் கிடக்கு. அடுத்ததா டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. டிராகன் வேட்டைனா என்ன? ஆல்ரெடி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் விஜய் சாருக்கும் ஒரு வாக்கியா தகராறு போய்கிட்டு இருக்கு. அதுல காக்காக்களுக்கு சண்டை, அந்த சண்டையை தான் இவர் வந்து டிராகனா மாத்தி டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படின்னு இவரை சொல்றாரா? இல்ல ஆனா இவர் தான் அரசியலே இல்லையே. ஒருவேளை டிராகனை பெரிய ஆள சொல்றாங்களோ அரசியல்ல. வேணாம், இதுக்கு மேல நம்ம டெப்தா போனா அரசியல் பேசுறேன்னு சொல்லி நம்மள அடிப்பாங்க. இதோட நிப்பாட்டிக்கிருவோம். அடுத்ததா லாஸ்ட் சொட்டு உள்ள வர ஏன் பார்ட்டி ஓயாது அப்படின்னா என்ன? அங்க நடக்கிற பார்ட்டியை சொல்லல, பார்ட்டின்றது அவங்களோட கட்சியை சொல்றாங்க. லாஸ்ட் சொட்டுனா நான் கடைசி வரை நான் அந்த பார்ட்டியில இருப்பேன், என்னோட பார்ட்டிக்கு முடிவே கிடையாது அப்படின்றத ஆணி அடிச்ச மாதிரி அம்சமா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த லிரிக்ஸ்ல. என்னதான் இந்த இதுல இவ்வளவு லிரிக் இருந்தாலும் எனக்கு இந்த பாட்டுல ஏதோ ஒரு மன வருத்தம். நம்மளால ஒரு வைபையே கொண்டு வர முடியல. இப்ப நாரெடிதா சாங் வரும்போது எந்த அளவுக்கு நம்ம வைப் பண்ணோம், அரபிக் குத்து வரும்போது எந்த அளவுக்கு, அதே விடுங்க. ரஞ்சிதமே சாங் வர்றப்போ கூட சின்ன பயிர்களா சேர்ந்து ரஞ்சிதமே கத்திட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பாட்டு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலையே. ஏன், என்ன காரணம் தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, இந்த பிஜிஎம் மட்டும்தான் எனக்கு பிடிக்கல. ஒருவேளை ஏஆர் ரஹ்மான் சாங் மாதிரி கேட்க பிடிக்குமோ, ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிச்சா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு கேட்க. இப்ப இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன், 2வது டைம் இப்ப வீடியோ எடுக்கும்போது நான் இப்போ ஒரு தடவை கேட்டிருக்கேன். இனிமே வந்து லூப் மூட்ல திரும்ப கேட்டுட்டே இருப்போம். ஹெட்செட்ல போட்டு கேட்போம், சும்மா ஸ்பீக்கர்ல போட்டு கேட்போம், எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்போம். ஒருவேளை நம்மளுக்கு அந்த சாங் அப்படியாவது பிடிக்கதான். ஆனா லிரிக்கு தெரிவிக்க விட்டாங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வேற மாதிரி நீங்க பண்ணி விட்டீங்க. தலைவர் சூப்பரா பாடியிருக்காரு. சாரி, தலைவர் இல்ல, நம்ம தளபதி. அடுத்துதான் தலைவர், இனிமே தான் தலைவர் ஆக போறாரு. இப்ப தளபதியா தான் நம்ம கிட்ட இருக்காரு. அனிருத் வந்திருந்தா ஒரு வெயிட் பண்ணி இருக்கலாம். ரஞ்சிதமே நாரெடி தான் வர மாதிரி. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டு இனே வெயிட் பண்ணுவோம். வேற என்ன பண்றது? உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கா? கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலன்னா அந்த சாங்கை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க, சூப்பரா இருக்கும். பாய்.